லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சிலிண்டர் வெடித்து 3 பேர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், இந்த சிலிண்டர் விபத்துக்கான காரணம் என்ன? மேலும் காயமடைந்த 3 பேரினுடைய தற்போது நிலை என்னவாக இருக்கிறது? உயிரிழப்புகள் ஏதேனும் இதில் ஏற்பட்டிருக்கிறதா? இந்த சிலிண்டர் விபத்தினால் சுற்றுப்புறம் எவ்வளவு தூரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? கள சூழல சொல்லுங்க. கண்டிப்பாக யுவராணி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டிடி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி ஆச்சி. இவருக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் மூவருக்கும் திருமணமாகி வெளியூர்ல வசிச்சுட்டு வர்றாங்க. பழனி பாத யாத்திரை செல்வதற்காக தனது சொந்த ஊரான டிடி நகர் வீட்டிற்கு வந்த லட்சுமி ஆச்சி தனது மகன்களை பழனி பாத யாத்திரைக்கு அனுப்பி வைத்துவிட்டு காரைக்குடியில் உள்ள தனது வீட்டில் தனது சித்தி மகள் தெய்வானை மற்றும் வீட்டில் பணிபுரியும் கருப்பு ஆகிய 3 பேரும் தங்கியுள்ளனர். இந்நிலையில பாத்தீங்கன்னா இன்று வீட்டில் பணிபுரியும் கருப்பு என்பவர் காலையில சமையல் செய்துள்ளார். அப்போது சமையல் சிலிண்டர் சத்தமாக வெடித்துள்ளதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஓடி பார்த்துள்ளனர். மேலும் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் அனைத்தும் மூடி இருந்ததால் சிலிண்டர் வெடித்ததில் அனைத்து அறைகளிலும் தீ பரவியது. இதில் லட்சுமி ஆச்சி மற்றும் அவரது அக்கா மகள் தெய்வானை, வீட்டில் பணிபுரியும் கருப்பு என அனைவரும் படுகாயம் அடைந்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து காரைக்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் யுவராணி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் 70-80% இதுல தீக்காயங்களுடன் தற்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Thank you.